பன்சுபேடிக்கு சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் இப்போ வாய்ப்பு கிடைக்க போகுது. அதுவும் நம்ம ராகுல் திரிபாதியோட இடத்துல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான மிகப்பெரிய சான்சஸ் வந்து இருக்குது. இதுக்கான காரணம் என்ன, நம்ம பன்சுபேடியை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வருவாங்களா, எடுத்துகிட்டு வந்தால் என்ன ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம ருத்ராஜ் தல தோனி இவங்களுக்கு இடையே ஒரு பிரச்சனை, கருத்து வேறுபாடு காரணமாக நம்ம ருத்ராஜ் சிஎஸ்கேலேருந்து வெளியேறியிருக்காரு அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இதுக்கான காரணம் என்ன, இவங்களுக்கு இடையே என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட் நம்ம தல தோனி ருத்ராஜை பார்த்துடலாம். நம்ம ருத்து தான் வந்து கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருந்தாரு நம்ம சிஎஸ்கேக்கு. மும்பைக்கு எதிராக ஒரு மாஸ் வெற்றி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபிக்கு எதிராக ஒரு அதிரடியான தோல்வி, அதுக்கப்புறமா நம்ம டீமில் எக்கச்சக்கமான சேஞ்சை நம்ம ருத்ராஜ் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. ஸோ இதில் தான் ஒரு மிகப்பெரிய கருத்து வேறுபாடு வந்து உண்டாயிருக்கு நம்ம தல தோனிக்கும் ருத்துக்கும். அது மட்டும் இல்லை, சில முக்கியமான வீரர்களை பிளேயிங் லெவலில் இருந்து வந்து ட்ராப் பண்ணியிருக்காரு. ஸோ இதன் காரணமாக தான் நம்ம தல தோனிக்கும் ருத்துக்கும் வந்து கருத்து வேறுபாடு வந்து ஏற்பட்டிருக்கு. நம்ம ருத்து எடுத்த முடிவில் எதுலையுமே நம்ம தல தோனிக்கு வந்து ஈடுபாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ருத்து இன்ஜுரி காரணமாக வந்து வெளியேறி இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீமில் தான் ஃபுல்லாக வந்து இருந்துட்டு இருக்காரு. ஒரு தீவிரமான பயிற்சியிலையும் நம்ம ருத்து வந்து ஈடுபட்டு இருக்காரு. இன்ஜுரியில் வெளியேறினா நம்ம ருத்து எப்படி ஒரு தீவிரமான பயிற்சியில் வந்து ஈடுபட முடியும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகளாக நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ தல தோனிக்கும் ருத்துக்கும் வந்து கருத்து வேறுபாடு, இதன் காரணமாக தான் நம்ம ருத்து வந்து வெளியேறி இருக்காரு அப்படின்னு ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டு இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அடுத்து நம்ம பன்சுபேடியை பார்த்துடலாம். நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் கன்ஃபார்மாக இவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்க போகுது. அதுக்கான காரணம் நம்ம ராகுல் திரிபாதி தான். இப்போதைக்கு 5 மேட்ச் வந்து விளையாண்டுருக்காரு. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வந்து இருந்தார். பட் எதுவுமே சொல்கிற அளவுக்கு இல்லை. 23 ரன் தான் இவரோட ஹைட் ஸ்கோராக வந்து இருந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லக்னோக்கு எதிராக கூட ஒரு சொற்ப ரனில் வந்து அவுட்டாக இருந்தார். அந்த இடத்துல ஒரு இளம் வீரருக்கான எதிர்பார்ப்பு வந்து போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி பார்த்துருந்தோம் நம்ம சைக்ரேஷத்துக்கு வந்து பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே போல் நம்ம பன்சுபேடிக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டெல்லி லீக்ல அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. யாரெல்லாம் டெல்லி லீக்ல வந்து அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே ஐபிஎல்ல தரமான சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் இவரும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிடில் ஆர்டரில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நம்ம ராகுல் திரிபாதி. ஸோ அந்த இடத்துல இவர் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆல்ரெடி ஓப்பனிங் வந்து செட் ஆயிருச்சு. இவருக்கு அந்த இடத்துல வாய்ப்பு கிடைச்சா ஓவருக்கு 15 முதல் 20 ரன் வரைக்கும் வந்து அசால்ட்டாக அடிச்சு கொடுத்துருவாரு. ஓவருக்கு 2 6 பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து அடிச்சிருக்காரு டெல்லி லீக்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு பன்சுபேடிக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு தரமான சம்பவத்தை சிஎஸ்கே பண்ண முடியும். ராகுல் திரிபாதிக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து நம்ம சிஎஸ்கே தவறு பண்ணுறதை விட இந்த மாதிரி இளம் வீரருக்கு கொடுத்தா நம்ம சிஎஸ்கே ஒரு மாஸ் கம்பேக்கை வந்து கொடுக்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பன்சுபேடி சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் சீக்கிரமாக வந்து வரப்போறாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பன்சுபேடிக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.